நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு இந்த உலகில் பார்க்க போனால் குற்றங்கள் எப்படி அதிகமாக நடக்கிறது, எதனால் நடக்கிறது என்பதை சற்று உற்று பார்க்க போனால் குற்றங்கள், மரணங்கள், காவல் நிலையங்களிலே பதிவாகிற வழக்குகள், சாலையிலே நடக்கிற விபத்துகளினால் ஏற்படுகிற மரணங்கள் மற்றும் பெரும் குற்றங்கள் செயல்கள், சிறைச்சாலையில் இருக்கிற குற்றவாளிகள் எண்ணிக்கையில் பெரும்பாலானோர் பெரும் குற்றச்செயலில் ஈடுபட்டு இருக்கிறவர்களுடைய காரணங்களை ஆராய்ந்து பார்க்க போனால் மதுபானத்திற்கும் மற்றும் போதை வஸ்துக்கும் அடிமையாய் காணப்பட்டதினால் அவர்கள் அப்படி ஈடுபட்டதினால் பல குற்றங்களை சீக்கி தங்கள் வாழ்க்கை சீரழித்து கொண்டு விடுகிறார்கள். எந்த ஒரு தகப்பனும் தாயும் தன் பிள்ளைகளை மிகவும் நன்றாக வளர்ந்து ராஜாவாக, ஞானியாக, பொருளாதாரத்தில் உயர்ந்தவனாக, செல்வந்தனாக, அறிவாளியாக காணப்பட வேண்டும் என்று அவர்கள் வளர்க்கிறார்கள். கால சூழ்நிலை அவர்கள் பழகுகிற நண்பர்கள் மூலமாக இப்படியான தீமையான பழக்கங்கள் அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை சீரழித்து கொண்டு போகிறார்கள். அதிலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை என்று சொல்லி வாழ்க்கையில் ஒரு தெளிவு இல்லாமல், வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கை குறித்து ஒரு முன்னேற்ற எண்ணங்கள் இல்லாமல், நன்றான சிந்தனை இல்லாமல் செய்த குற்றங்களையே திரும்பி செய்து கொண்டிருக்கிற நபர்களும் இந்த உலகத்தில் அதிகம். இப்படியாக சிறு வயதில் ஒரு வரிகளை படித்த ஞாபகம் உண்டு. சாராயமோ சம்சாரம், பிள்ளைகளோ அலங்கோலம். மதுபானம் அது பார்க்க பளபளப்பாய் தோன்றும், அதை குடித்தாலே பாம்பை போல உன்னை தீண்டும். போதையோ விஷம் போல தலைக்கு ஏறும், உன்னை பொல்லாத வார்த்தைகளை பேச வைக்கும், உன் புத்தியோ தடுமாறும். சாராயமோ சம்சாரம், பிள்ளைகளோ அலங்கோலம். உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி உன் குடியிருப்பு நடு ரோட்டுக்கு வந்துவிடும் என்று. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறவர்கள், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் விரைவில் விடைபெற வேண்டும். அவர்களுக்காக என்னோடு சேர்ந்து யாவரும் வேண்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.